அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு காணொலியும் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையும் அந்த காணொலியும் தான் இன்னைக்கு தமிழ்நாடு ட்ரெண்டிங்கேங்க. அதை பத்தி தெளிவா ஆனந்தன் டாக்ஸ் வலைவலியில பார்ப்போம். மொத்த ஊடகங்களும் நாளைக்கு சென்னையில கூட போறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை நாளைக்கு வெளியிட இருக்காங்க. அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல அண்ணன் சீமான் வெளியிடுறாங்க. இதை தெரிஞ்சோன்னே மொத்த ஊடகங்களும் என்னவா இருக்கும், என்ன இலவச திட்டங்கள் அண்ணன் சீமான் கொடுக்க போறாங்க, என்ன மக்களுக்கு இலவசமா பெண்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க போறாங்க, பேருந்து கட்டணம் ஆண்களுக்கு இலவசமா கொடுப்பாங்களா அப்படின்னு பலதர விவாதங்கள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குங்க. இதுல புதிய தலைமுறை மற்ற சேனல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாளைக்கு விட போற அந்த அறிக்கையவே இன்னைக்கு நாளைக்கு விட போறாருன்னு செய்திகள் பரப்பிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஆர்வமா தமிழ்நாட்டு ஊடகங்கள் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் 2016லயே 316 பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தையே செயல்பாட்டு வரைவா அண்ணன் வெளியிட்டாங்க. அதுபோக நாம் தமிழர் ஆட்சியில புத்தகத்தின் மூலியமா அண்ணன் சொல்லல, எத்தனோ காணொலிகள் எத்தனோ மேடைகள்ல தொடர்ச்சியா நாம் தமிழர் அரசு அமைந்தால் காவலர்களுக்கு எப்படி, விவசாயிகளுக்கு எப்படி, செவிலியர்களுக்கு எப்படி அப்படின்ட்டு அண்ணன் வந்தாருன்னா என்ன செய்வாங்க அப்படிங்கிறத தெளிவா ஒரு ஆசிரியர் எப்படி வகுப்பறையில பாடம் எடுப்பாரோ அதே போல அண்ணன் பல மேடைகள்ல வகுப்படுத்திருக்காங்க. அதையே தேர்தல் அறிக்கையா புத்தகங்களா ஏற்கனவே எப்படி 2016ல கொடுத்தாங்களோ அதே போல செயல்பாட்டு வரைவை பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி அண்ணன் வெளியிடுறதா அறிக்கை கொடுத்திருக்காங்க. நாளைக்கு காலையில சென்னையில இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டல்ல நாளை காலையில 10 மணிக்கு அண்ணன் வெளியிடுறாங்க. அந்த செயல்பாட்டு வரைவில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை நீ சொல்லு தம்பி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அண்ணனுடைய செயல்பாட்டு வரைவே தற்போதைய காலத்துல நம்ம அதை அனுபவிச்சுட்டு அதோட முறியடிச்சுட்டு போற மாதிரி இல்லாம, இனி வரக்கூடிய ஒரு 50 வருஷத்துக்கு இந்த பூமி எப்படி இருக்கணும், இந்த மக்கள் எப்படி வாழணும், அந்த வரக்கூடிய இளைஞர்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற அந்த தொலைநோக்கு பார்வையில தான் அண்ணனுடைய செயல்பாட்டு வரைவு எப்பயுமே இருக்கும். அண்ணனுடைய வரைவு மக்களுக்காக மட்டும் இல்லாம அனைத்து உயிர்களுக்குமான வாழ்வியலா செயல்பாட்டு வரைவா அண்ணன் கொடுப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும். அதனால தான் அவங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா மக்களின் மாநாடு எப்படி மனிதர்களுக்கு நமக்கு வேட்பாளர்களுக்காக அறிமுகக்கூட்டத்தோடு சேர்த்து நடத்துனாங்களோ அதுக்கு முன்னாடி ஆடு மாடுகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, இப்படி பல மாநாடுகள் அண்ணன் நடத்திருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக தேர்தல் களத்தில் மக்களுக்காக மட்டுமே நிற்கக்கூடியவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். அவர் உங்களுக்காக ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. அந்த காணொலியை பாருங்க. இங்கே மற்ற அரசியல் இயக்கங்கள் பல ஆண்டுகள் அதிகாரத்தை செலுத்தி நிறைய பணங்களை சேமித்து பதுக்கி ஒதுக்கி வைத்திருக்கிற இயக்கங்கள் மறுபடி அந்த பணத்தை முதலீடு செய்து அதிகாரத்தை தக்க வைக்க போராடும். ஒவ்வொரு தொகுதிக்கும் 30 கோடி, 40 கோடி, 25 கோடி என்று முதலீடு செய்து அந்த தொகுதிகளை வாங்க பார்க்கும். இந்த சூழலில் இந்த கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய வேண்டும் என்ற மகத்தான கனவோடு களத்திலே நிற்கிற உங்கள் பிள்ளைகள், வாக்குக்கு காசு கொடுக்குற அந்த இடத்தில் ஒரு தொகுதியை வெல்ல 30 கோடி முதலீடு செய்கிற ஒரு முதலாளி தன் லாப தேவைக்கு முதலீடு செய்வாரா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வாரா என்கிற கேள்வி அங்கே எழுகிறது. அப்போது வாக்குக்கு காசு கொடுக்குற அந்த இடத்தில்தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பது உங்கள் பிள்ளைகள் எங்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை, உண்மையும் கூட. அப்போது அந்த இடத்திலே சேவை செத்துப்போகிறது. இப்போது இதை மாற்ற வேண்டும் என்று ஒரு பெருங்கனவோடு தொடர்ந்து களத்திலே நின்று போராடி வருகிறோம் உங்கள் பிள்ளைகள். 30 கோடி முதலீடு செய்கிற ஒரு வேட்பாளருக்கு இடையில் போட்டியிடுகிற நாங்கள் அந்த வட்டி காசை கூட செலவு பண்ண முடியாத நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை, தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக பணியாற்ற வேண்டும் என்கிற மனம் இருந்தாலே போதும் என்பதை நிரூபிக்கத்தான் தொடர்ந்து உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நின்று வருகிறோம். இம்முறையும் அதே கனவோடு நிற்கிறோம். எப்போதும் போல எமது மக்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் தங்களால் இயன்ற நிதியை கொடுத்து எங்களை வலிமைப்படுத்தி இருக்கிறீர்கள். இம்முறையும் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகளுக்கு எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் இனமாகவும் பணமாகவும் வலிமையாகவும் வளமையாகவும் நீங்களே நின்றிருக்கிறீர்கள். இம்முறையும் நிற்பீர்கள் என்று உங்கள் பிள்ளைகள் அன்போடு கேட்கிறோம். திரள் நிதி திரட்சி என்ற அந்த வழியின் வாயிலாக உங்களால் இயன்ற உதவியை செய்து உங்கள் பிள்ளைகளின் கைகளை வலிமைப்படுத்தி விடுங்கள். களத்திலே நின்று நம் இன முன்னோர்கள் கண்ட கனவை வென்று முடிப்போம் என்கிற உறுதியை தருகிறோம். இந்த காணொலியை பார்த்துட்டு தலைமைக்கு யாராவது நிதி கொடுக்க விரும்புனீங்க அப்படின்னா அதோட லிங்க், தலைமையோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பார்த்துட்டு உதவி செய்யுங்க.